நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மோர் குழம்பு. எப்பவும் போல் காய்கறிகள் சேர்த்து செய்யாமல் வடையை வச்சு ஒரு சூப்பரான மோர் குழம்பு. தனியாக இதுக்கு தொட்டுக்க எதுவும் செய்யணுன்னு அவசியம் இல்லை. சாதத்துக்கு இந்த மோர் குழம்பு ஒன்றே போதும். முதல்ல ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. 2-3 தடவை நல்லா கழுவிட்டு 2 மணி நேரம் தண்ணியில் ஊற விடுங்க. 2 மணி நேரத்துக்கு அப்புறம் தண்ணியை சுத்தமாக வடிகட்டிட்டு இப்போ இதில் ஒரு 3-4 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 2-3 பல் பூண்டு, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச இந்த மாவில் ஒரு 1/4 கப் அளவுக்கு நறுக்கிய சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக நறுக்கிய கொத்தமல்லி சேர்த்து எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி லேசாக இந்த அளவுக்கு தட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். அடுத்து ஒரு பேனில் எண்ணெயை சுடு பண்ணிக்கோங்க. நாம் தட்டி வச்ச வடையை பேனோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. வடையை சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரித்து எடுத்துக்கோங்க. 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு வடையை பொரித்து எடுத்துக்கோங்க. வடை இந்தளவுக்கு நல்லா செவந்து வந்ததும் இப்போ நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் வடையாக சேர்த்து பொரித்து எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். அடுத்து ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்ச துவரம்பருப்பு, 4 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 2 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தண்டு இல்லாமல் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மை அரைக்காமல் லேசாக கொரகொரப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து 1 கப் அளவுக்கு ரொம்ப புளிக்காத தயிர் எடுத்துக்கோங்க. இந்த தயிர் ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு கடைஞ்சி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் லேசாக காஞ்சதும் 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்து தாளிச்சுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சமாக சீரகம், ஒரு 4 காஞ்ச மிளகாயை கிள்ளி சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்போ இது எல்லாமே லேசாக பொரிஞ்சு வரட்டும். இப்போ லேசாக மிளகாய் செவந்து வந்த உடனே அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுட்டு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கெட்டி பெருங்காயத்தை கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க. கெட்டி பெருங்காயத்துக்கு பதிலாக தூள் பெருங்காயம் எண்ணெயில் கூட சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு லேசாக சூடு பண்ணுங்க. கொதிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அங்கேயும் இங்கேயும் லேசாக நுரக்கட்டும் போதே நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நாம் கடைஞ்சி வச்ச தயிரை சேர்த்துக்கலாம். ரொம்ப சூடாக கொதிக்கிற மாதிரி இருந்தால் 1 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு இந்த சமயத்தில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதே மாதிரி நாம் பொரிச்சு வச்ச வடையில் ஒரே ஒரு வடையை மட்டும் இந்த மாதிரி உதுத்து சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான். சாப்பிட்றதுக்கு முன்னாடி மட்டும் நாம் இந்த வடையை மோர் குழம்புல சேர்த்து ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டால் போதும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து நாம் பரிமாறலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான வடை மோர் குழம்பு. இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.